வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியூ. எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது, பக்கத்தில் ஒரு பார்க்குக்கு நானும் எனது தோழியும் போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு வெயில் காலம் தொடங்கி விட்டது தானே. அப்போ சரி, நாங்கள் ஒரு ஜூஸ் அப்படி இல்லாடி ஐஸ்கிரீம் அப்படி ஏதாவது ஒன்று வாங்கலாம்ன்ற மாதிரி தான் பக்கத்தில் உள்ள ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போயிருந்தோம். சரி, அங்கே போனதும் சரி இந்த வீடியோவை எடுப்போம், இதை ஒரு காணொலியாக நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமை. சரி, வீடியோவை அப்படி எடுத்துக்கொண்டு அங்கே உள்ள பழங்களை பார்க்க ஆசையாக இருந்தது. முலாம்பழம்லாம் விட என்னென்னு சொல்கிறது, ஒரு நாங்கள் அப்போ ஒரு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு புத்தகம் என்னத்துலேயோ அந்த முலாம்பழத்தின் அந்த கதை படித்த ஞாபகம் அதை கண்ணோடனே வந்துடும். இது அப்படியே அந்த இடத்த அப்படியே பார்க்க எல்லாமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக அழகாக அடுக்கி, என்னென்னு சொல்கிறது, நாங்கள் ஊரெல்லாம் அப்படியே கொட்டி அப்படித்தானே பார்த்துருக்கோம். அப்படி நீட்டாக அடுக்கி வச்சுருந்தெல்லாம் பார்த்ததில்லை. இப்போ அப்படித்தான் முந்தைய காலத்துல எல்லாம் ஒண்டா குவிச்சு விட்டு அப்படித்தான் நாங்கள் சந்த வழியில் பொருட்களை பார்க்குறோம் நாங்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாம் அழகாக நீட்டாக அடுக்கி அதுக்கான விலைகள் எல்லாம் விட்டப்பட்டு இப்போ விலையெல்லாம் போய் அந்த இது என்ன விலை இது என்ன விலைன்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. அது பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார்கள். சரி, அதையும் அப்படியே பார்த்து கொண்டு எல்லாத்தையும் பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு இதுகள்லாம் எங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கு. நாங்கள் இப்போ தானே வந்தாங்க, இப்போ எங்களுக்கு எல்லாமே ஒரு புது அனுபவம். இங்கே எங்கள் ஊரில் பானெல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் இங்கே நீட்டு இருக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட். இங்கே பானுக்கு யூரோப் கண்ட்ரி வழியில் பானுக்கு ஒரு தனி இது, தனியாகவே வண்டி சாப்பிட்டு போயிடலாம். அவ்வளவு டேஸ்ட் அந்த பான். எனக்கு பிடிக்கும். அது என்ன மற்ற வைக்க எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜூஸை வாங்குவோம், கேக்கை வாங்குவோன்னு போனால் ஏதாவது ரெடி பன் அப்படி ஏதாவது வாங்குவோன்னு போனால் எங்கள்ட காணொலியில் அதை பட்டதே இல்லை. தேடி ஒரு மாதிரி வாங்குகிற மாதிரி ஒரு மனநிலைமை வந்துட்டு, என்னென்னா அவ்வளோ தண்ணி தாகம், வெயில் தொடங்கிட்டு தானேங்க. அப்போ சரியான தண்ணி தாகம், ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு செக்ஷனாக அப்படியே பார்த்து கொண்டே வந்தோம். கடைசி வரையும் ஐஸ்கிரீம் அந்தந்த இதுக்கெல்லாம் நாங்கள் போகவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் இருக்கிற செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம், கண்டுட்டோம். போய் ஒன்றா பார்த்தோம். ஆனால் நாங்கள் ஒரு கலம் குடிக்காதெல்லாம் அந்த ஃப்ளேவர் அப்படி இருக்கும் என்ன மாதிரின்னு தெரியலை. கன்ஃபியூஸ் 2 பேருக்குமே. அதை வாங்குவோமா இதை வாங்குவோமான்ற மாதிரி. சின்ன பிள்ளைகள் அடம் பிடிக்குங்கள்லாம் இல்லை, அதை வாங்கி இதை வாங்கினோமே எங்களுக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம். அதையும் எடுத்து பார்த்துட்டு திரும்ப அதை இடத்துல வச்சுட்டோம். என்னோடய டேஸ்ட் என்ன மாதிரி இருக்கிற தண்ணி தாகத்துக்கு உள்ளதையும் கிடக்கிற மாதிரின்ற மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதை பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறது, சரி இது வேண்டாம், அங்கே பார்க்கலாம்னு மற்ற ஃப்ரிட்ஜ் பக்கம் போயிட்டோம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த ஊரில் உள்ள ஐஸ் பழம் சைக்கிளில் விற்று கொண்டு வர்றத 5 ரூபா 10 ரூபா வாங்கி குடித்த அந்த ஞாபகம். அதுவுமே ஒரு டேஸ்ட் தான். அதை ஓடி போய் கிளச்சி வேண்டி கொண்டு வந்து குடிச்சிடுறது. சரி என்னட்டு கடைசியில் என்னவோ அப்படியான ஒரு ஃப்ளேவரை தான் செலக்ட் பண்ணினாங்க. சரி இதை வாங்கி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அதையும் எடுத்தாச்சு. அந்த ஃப்ளேவர் தான் ஏதோ நல்லதோ கூடாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அதையும் டேஸ்ட் பண்ண போகிறோம். நட்ஸ் எல்லாம் போட்டுருந்துச்சு, பாதாம் நட்ஸ் எல்லாம். சரி வாசிச்சு பார்த்தோம், ஓகே எல்லாம் இருக்குது. சரி ஃப்ளேவர் டேஸ்ட்டாக தான் இருக்க வந்துட்டு வாங்கிட்டோம். லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை வாங்கிக்கிட்டு பில் போடுற இடத்துக்கு போட்டோம். அதனால் மனம் அதை வாங்குவோமா இதை வாங்குவோமா அதை என்று சொல்லி அப்படி எல்லா பொருளையும் விலை பார்த்துக்கொண்டு வந்தோம். ஏதாவது மலிவாக போட்டிருந்தா வாங்கிட்டு போடலாமன்ற. ஆனால் நாங்கள் அந்த பொருட்களை வாங்கிட்டு போகிற மாதிரி எதுவுமே கொண்டு வரல. சாமான் வாங்கினா அதை கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் கொண்டு வரல. அதால் வெளியில் பார்த்துட்டு வச்சுட்டு போனால் அடுத்த முறை வந்தால் வாங்கலாமன்ற மாதிரி. எங்களுக்கு பக்கத்தில் தான் அப்படியே பார்த்துட்டு போய் கொண்டிருக்கு. இந்த இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்த நேரத்துலங்குமே இதை தான் யூஸ் பண்ணல. எனக்கு நல்லா சூட் ஆகிட்டு, என்னென்னா ஒரு எஃபெக்டும் இல்லை, நல்லா இருக்குது. அது தலைமுடியும் வளருது. இப்போ அதை வாங்கிட்டு அதையும் பார்த்துட்டு வாங்கலை நாங்கள். அதையும் பார்த்துட்டு அப்படியே
வெளியில் பில் போடுற கவுண்டருக்கு போகும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுக்கு போகும் நினைக்கிறே இருக்கிற மிச்சத்தையும் என்னெல்லாம் எங்கள்கிட்ட கண்ணில் பட்டுச்சு அது எல்லாத்தையும் பார்த்த பில்லிகள் என்ன மாதிரி மற்ற இடங்களில் பண்ணுற மாதிரி இங்கேயும் சரியாக இருக்குதா அப்படின்னா உண்மையே விலை ஓகே வாங்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இங்கே எல்லாமே ஒரு சென்டி வித்தியாசத்தில் தான் அந்த விலைகள் இருக்கும், அவ்வளோ பெருசாக ஒன்றும் இருக்காது. ஓரளவுக்கு நாங்கள் வாங்கலாம் எல்லாமே மரக்கறி எல்லாம் கொண்டு வந்து பைத்தங்க அது இதுன்னு சொல்லி எல்லாமே என்ன எல்லாம் ஃப்ரீசரில் இருக்கிறபடியே பெருசாக விரும்பி எங்களோட தமிழாக்கள் வாங்க என்னென்னா அது அப்படி இருக்குது, சரி ஃப்ரெஷ்ஷாக வர்றாண்டே பார்த்து வாங்குவோம்ன்ற மாதிரி தமிழ் கடை அப்படின்னு சொல்லி தேடி போயிடுவோம். இங்கே மரக்கறிகள் பெருசாக வாங்குறது குறைவு தானே, ஏன்னா இது இங்கே உள்ளவர்களுக்கு தான் சரின்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கொண்டு போனோடனே கடைசியாக இந்த மாவும் 69 சென்டி போட்டுருந்தாங்க. உண்மையாகவே நல்ல மா, நான் இதில் தான் எல்லாமே இப்போ புட்டு இடியப்பம் ரொட்டி எல்லாமே செய்கிறேன் நான். அது நல்லா இருக்கும். சில பேர் வாங்குறேன் அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி, ஆனால் எனக்கு அது ஓகே. உங்களுக்கும் வாங்க விரும்பினா அதை வாங்கலாம், ஏன்னா நல்லா இருக்கு. நான் சாப்பாடு செய்கிறேன்னா நல்லா இருக்கிறது. அதையும் வாங்கிக்கொண்டு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தோம், வேறு எதுவும் போட்டிருக்கா ஆஃபர் இல்லாட்டி ஏதாவது எங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு பார்த்தோம். ஒன்றும் எப்படி அந்த எங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி எதுவும் அமையலை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, என்னன்னு தெரியல எனக்கு. இது பார்த்தா ஏதோ தாமரை பூண்ட மொட்டை மாதிரி இருந்துச்சு. அதே அப்படியே பார்த்துக்கொண்டு கடைசியாக இறைச்சி வகைகள், அதாவது அந்த எல்லா இறைச்சி வகையும் அதில் ஃப்ரிட்ஜில் அடுக்கி இருந்துச்சு. அப்படின்னு போனோடனே வாங்கினேன். அப்போ வேலைக்கு போகிறதுக்கு அது சரி டக்குன்னு வந்தால் வாங்கிக்கணும் அப்படின்னு போகிற மாதிரி கடைசியாக பார்க்க போயிட்டோம். இந்த ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு வாங்க போயிட்டோம். அதையும் ஓப்பன் பண்ணி பாக்ஸில் 4 தான் இருந்துச்சு. பரவாயில்ல, 10 ரூபாவோ இன்னும் தான் அந்த 4 ஐஸ்கிரீமும். பரவாயில்ல, ஓகே. ஆளுக்கு ஒன்று எடுத்து குடிக்கணும். சரியான தண்ணி தான், வெயில் தொடங்கினாலே இங்கே நீங்கள் இப்படியான அந்த பெருசாக சாப்பிட பிடிக்காது. இப்படியான அதெல்லாம் சரி வாங்கி அதையும் குடிச்சுக்கொண்டு அண்டையாம் பொழுது உண்மையாகவே நல்ல சந்தோஷமாக போயிட்டுது. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. மீண்டும் இவ்வாறான ஒரு காணொளியில் உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.